அப்போ வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு கொடுத்துட்டார். என்ன விட்டு கொடுத்தார்? உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வந்து மற்ற தலைவர்களாம் சேர்ந்து, மற்ற அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள்லாம் சேர்ந்து திரு வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதுல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒப்புதல் தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு. ஏதாவது ஒன்று அமைக்கபலா முடிவெடுத்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறது அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி. அப்ப கட்சியையும் நம்ம வந்து மாற்றணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்க வந்து ஒரு இடிச்சு நிற்கும். சட்டமன்ற குழு தலைவரா நீங்க இருந்துக்கங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கிளியரா நிற்குது. அப்ப கட்சியிலே மாற்றணும், நம்ம வந்து ஒருங்கிணைப்பாளர் மாதிரி திரும்ப போனோம், உயர்மட்ட குழு போகணும் அப்படின்னு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்படுது. அப்ப நாம் அறிந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக திரு வேலுமணியை நியமிப்பதற்கு சம்மதித்து விட்டார். அதிமுகவில் கட்சியில டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு உயர்மட்ட குழு ஒன்று அமைப்போம் அப்படிங்கிறதுக்கு அதற்கும் சம்மதித்து விட்டார். பொதுச் செயலாளரை மாற்றணுமா, பொதுச் செயலாளர் பதவி எடுத்துட்டு ஒருங்கிணைப்பாளர் கொண்டு வருமான்னு சொல்லி சொல்லும் போது சும்மா பைலா மாத்திட்டே இருந்தா சரி வராதுங்க. நம்ம இப்பதான் நம்ம வந்து ஒருங்கிணைப்பாளர் இருந்துச்சு, பொதுச் செயலாளர் இருந்துச்சு, திரும்பி ஒருங்கிணைப்பாளர் போட்டு திரும்பி வந்தோம், அந்த மாதிரி நிறைய குழப்பம் இருந்தோம். அது நல்லா கட்சிக்காரங்களை சோர்வடைய வச்சிடும், அப்படி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுச் செயலாளர் பதவிக்கு யாராவது போட்டிட்டு வந்தாங்கன்னா அது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிக்குது. இப்போதைக்கு அதுல எதுவும் முடிவாகல.